திரு ராமசாமி ஐயப்பன், இங்க ஆட்சியில பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை பாஜகவை தொடர்ந்து பாமக, அமமுக அப்படின்ற எல்லா கட்சிகளுமே தொடர்ச்சியா முன்வைப்பது, இது அதிமுகவுக்கு நியாயமான கோரிக்கை அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா, இல்ல கூட்டணி தலைமைக்கான நெருக்கடியா? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். இந்த கூட்டணி அனைத்துமே மக்களை காக்க வேண்டும் அப்படின்ற எடப்பாடியார் அவர்கள் சொன்ன அந்த ஸ்லோகன் தான். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற அந்த தேவைக்கான கூட்டணி தான் முதலில் முக்கியம். அந்த கூட்டணியை நோக்கிதான் அனைத்து கட்சி தலைவர்களும் வருகிறார்கள். முனைவர் பாஷா அவர்கள் தெளிவாக சொன்ன மாதிரி ஜி.கே. வாசன் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. அஇஅதிமுக தலைமையில், எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்காக இன்று கூட்டணி. என்ன காரணம்? மக்களை காக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இருக்கிறது. அதற்கான கூட்டணி. இன்னொரு அவசியம் என்ன? திமுகவின் சுமையான ஆட்சியை, மக்களுக்கு பாதகமான ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்ற தேவை. அதற்கு கீழே யாரெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி ஒன்று சேர விரும்புகிறார்கள் அவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? இப்ப கும்மிடிப்பூண்டில 10 வயசு பொண்ணுக்கு பிரச்சனை, அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை, அண்ணா நகர் வெளிவாக்கத்துல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை, கள்ளச்சாராயத்துல பிரச்சனை, கள்ளக்குறிச்சியில பிரச்சனை, டாஸ்மாக மூடுறேன் அப்படின்னு சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் கணக்கு கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு பிரச்சனை. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் எதுவுமே ப்ராஃபிட்டபிளா ஓடல. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவங்க எடுத்த 5 ஆண்டு காலத்துல இன்னும் லாசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எலக்ட்ரிசிட்டி டிரான்சிட்கோ லாசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அவங்களால இன்னும் அடிஷனலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ண முடியல. ரெனியூவல் எனர்ஜி பிரைவேட் செக்டர்ல இம்ப்ரூவ் ஆகுது, பப்ளிக் செக்டர்ல எதுவுமே பண்ண முடியல. பிரைவேட் செக்டர்ல பண்ற எனர்ஜி இன்னொரு 10 பிரச்சனைகளை பட்டியலிட்டு மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ இன்னொரு 10 சேர்த்து சொல்லிடுங்க. டெஃபினட்டாக திமுக 10 இல்ல, திமுக சொல்றதுக்கு 1000 இருக்கு. அவங்க மேனிஃபெஸ்டோல இருக்கிறதே அவங்க ஒன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல. அவங்களே 247 400 போட்டுருக்காங்க. அவங்க இப்ப சிக்கல அதுதான் திரு ராமசாமி, நீங்க பரப்புரை செய்ய முடியுது இல்ல, பரப்புரை செய்ய முடியுது, ஆனா இல்ல விவாதத்துல பரப்புரை செய்ய முடியுது, ஆனா வியூகம் என்னன்னு சொல்ல முடியல, கேள்விக்கான பதில் கிடைக்கல. இல்லங்க, கேள்விக்கான பதில் தான் நான் சொல்றேன். திமுகவின் ஆட்சி அகர வேண்டும். உங்களுடைய பட்டியல் என்பது பரப்புரை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பரப்புரை பயணத்துல அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதையே திரு ராமசாமி மெய்யப்பனும் இங்க செய்ய வேண்டிய தேவையில்லைல்ல, கேள்விக்கான பதில் தானே எதிர்பார்க்கிறேன். அதுதானே விவாதம். இல்ல, நான் என்ன சொல்லணும்ன்ற உரிமை எனக்கு இருக்கிறதா இல்ல இல்லையா? இல்ல, உங்களுக்கு இருக்கு, ஆனா அதை வெறும் பரப்புரையா மட்டுமே நீங்க செய்ய முடியாதுல்ல. நான் அதான் சொல்றேன். இல்ல, அது பரப்புரை கிடையாதுங்க. நீங்க அதான் கேட்டீங்க, கூட்டணி பரப்புரை இல்லையா அப்படின்னு. இந்த எலெக்ஷனுக்கு கூட்டணி தேவைங்க. திமுக அகைன்ஸ்டா இருக்கிற ஒவ்வொரு வாக்கையும் ஒன்றாக சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை எடப்பாடியார் அவர்கள் செய்கிறார்கள். அவருடன் கூட்டு சேர்ந்து பாஜக செய்கிறது. திமுகவை வீழ்த்தணுங்கிறது தான் ஒற்றை நோக்கம். அந்த நோக்கத்தோட எல்லாரும் ஓரணியில திரள்வோம்னு சொல்றீங்க. ஆனா அப்படின்னா கூட்டணி ஆட்சி கோரிக்கை ஏன் வருது? இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் இல்ல, ஒரே ஒரு நிமிஷம். என்னன்னா, இந்த மக்களுக்கு நலன் செய்ய வேண்டும் அப்படின்ற கூட்டணிக்கு ஒற்றை நோக்கம் மக்களை காக்க வேண்டும், தமிழகத்தை மீட்க வேண்டும். திமுகவை அகற்றணும் அப்படின்றது அவர்களோட குறிக்கோள் கிடையாது. மக்களின் நலன் முக்கியம். அதற்காக அந்த கூட்டணி. அது இன்னைக்கு திமுக ஆட்சி கொடுக்கவில்லை. அவர்களோட கூட்டு சேர்ந்த கட்சிகள் சொல்றேன், திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும்ங்கிற அந்த ஒற்றை நோக்கம் இருந்தா கூட்டணி ஆட்சி கோரிக்கை வருது. நான் மறுபடியும் சொல்றேன், ஒற்றை நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும் இல்ல, ஒற்றை நோக்கம் மக்களுக்கு நலன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்றது நோக்கம். அதற்கு கான்சிக்வென்ஸ் கூட்டணி ஆட்சிக்கு போனாதான் மக்களுக்கு நலன் கொடுக்க முடியும்னு சொல்ல வரீங்க. இல்லங்க, ஒன்றாக சேர்ந்து செயல்பட வேண்டும். ஸ்ட்ரென்த் இன் நம்பர்ஸ் இன் கண்டெஸ்டிங். ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு ஸ்டிக் வச்சிருந்தா 10 ஸ்டிக் வச்சிருந்தா, நான் ஸ்கூல் படிக்கும் ஸ்ட்ரென்த்துக்கு கேட்பாங்க கேள்வி. எது ஒன்னா இருந்தா பிரேக் பண்ண முடியும், ஒன்னா இருந்தா பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு. அந்த மாதிரிதான் இப்ப தேர்தலை போய் நோக்க வேண்டும். திமுகவுக்கு எதிரான இருக்க அனைத்து வாக்குகளையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு இருக்க ஒரே குறிக்கோள். அவ்வளவுதான். நீங்க மணிகண்டன் பேசினது, முனைவர் பாஷா பேசினதையும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா, அமமுக முதல்ல அதிமுக தலைமையிலான கூட்டணியில இருக்கா அப்படிங்கறதே இன்னும் உறுதியாகல. ஒருவேளை பாஜகவுக்கு ஏதாவது இடம் ஒதுக்குனா அதுல உள் ஒதுக்கீட்டுல வேணா அமமுகவுக்கு இடம் கொடுக்கலாம் அப்படின்னு மணிகண்டன் சொல்றாரு. முனைவர் பாஷா இப்ப பேசுற இந்த கூட்டணி ஆட்சிங்கிற இந்த விவாதமே ஒரு டைம் பாஸ்க்காக பேசுற மாதிரியான ஒரு விவாதமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகும் நீங்க உங்களுடைய வாதத்துல உறுதியா இருக்கீங்களா சொல்றது ரொம்ப சரியான விஷயம். இன்னைக்கு தேர்தலை அணுக வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இருக்க கடமை. தேர்தலுக்கு அணுக வேண்டும். தேர்தலுக்கு எதற்காக போக வேண்டும், மக்கள் கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்றதான். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தையும் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் டிட்டர்மைன் பண்ணும். அதுக்கப்புறம் எப்படி கவர்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு. அதற்கு முன்னாடி அதற்கான பேச்சுக்கான அவசியமே கிடையாது. அப்படின்னா கூட்டணி ஆட்சி கோரிக்கை தப்பு அவசியம் இருக்கிறது இல்ல. அப்படின்னா கூட்டணி ஆட்சி கோரிக்கை தப்பு அப்படித்தானே? அந்த மாதிரி எந்த கோரிக்கையும் ஆபிஷியலா
நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், ஜே.பி. நட்டா அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக இருந்து இந்த மாதிரி ஒரு கோரிக்கை இருக்குன்னு வச்சிருக்காங்களா? ஏதாவது ஒரு கோரிக்கை நீங்க ஏதாவது அறிக்கை காணுங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லலையா? எல்லா பத்திரிகையாளர் நேர்காணல்களையும் சொல்லலையா? அவங்க கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் பாஜக அங்கம் வகிக்கும். இதோட அர்த்தம் என்ன? இல்லங்க, ஏப்ரல் மாசம் இங்க வந்து கூட்டணி அனௌன்ஸ் பண்ணும்போது அப்ப என்ன சொன்னாங்க? அதெல்லாம் தேர்தல் நீங்க அமித்ஷா சொன்னாரான்னு கேட்டீங்க. நான் சொன்னாரு, பல நேர்காணல்ல சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். நான் உங்களோட ஜேர்னலிஸ்ட் தாங்க ஏப்ரல்ல கேள்வி கேட்டாங்க. அப்ப அவருக்கு சொன்னாரு எலெக்ஷனுக்கு அப்புறமா அதை பாத்துக்கலாம். இன்னைக்கு வந்து எடப்பாடி லேட்டஸ்டா இருக்கு சார். நீங்க ரொம்ப பின்னோக்கி போறீங்க. புதுசா சொன்ன நேர்காணல்லாம் இருக்கு. கூட்டணி ஆட்சியா அப்படின்னு கேட்டா எஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி இருக்கிறாரு. இப்ப திமுக இருக்கிறது கூட்டணி ஆட்சியா இல்லையா? இது கூட்டணி ஆட்சி இல்ல. என்னோட டைம் தான். இது கூட்டணி ஆட்சி இல்ல. ஓகே, திமுக அல்டிமேட் அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கா இல்லையா? இருக்கு. ஓகே, அப்ப மத்த கட்சிகள்லாம் என்ன செய்யறாங்க? அவங்களோட என்ன நீங்க தான் சொல்லணும். இல்ல நீங்க சொல்லுங்க ராமசாமி ஐயப்பன், நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க நீங்க கேளுங்க. நீங்க கேள்வி ஒரே ஒரு நிமிஷம் நான் நல்லா சொல்றேன். திமுக ஒரு அர்த்தமாகவும் அதிமுக இன்னொரு அர்த்தமாகவும் இருக்க முடியாது. அனைத்து கட்சிகளுக்கும் அந்த வார்த்தைக்கு ஒரே நான் அப்படி சொல்லவே வரல. திமுக கொடுக்கணும் அப்படின்னா அதிமுகவும் கொடுக்கணும்ல. நான் திமுக கொடுக்கணும், திமுக முடிவு பண்ணுவோம். அவர்களோட தலைவர் முடிவு பண்ணுவாங்க. அதற்கும் எனக்கும் கிடையாது. நான் சொல்றது இன்னைக்கு அவர்கள் கூட்டணியே சொல்லிட்டு அதிமுக கூட்டணி கிடையாது. அதிமுக தானே முடிவு பண்ணணும். அதையே அமித்ஷா சொல்றாருன்ற கேள்வி வருது. இல்லையே, அவர்கள் ஒன்றுபட்ட தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து அது ஏதோ டெமோக்ராட்டிக் யூனியனுங்க. திமுக பாஜகலையும் அஇஅதிமுகலையும் டெமோக்ராட்டிக்கா பார்ட்டி லீடரையும் ஜெனரல் செக்ரட்டரியும் சூஸ் பண்ணுவாங்க. ஒரு குடும்பத்துல இருந்து அப்படியே அயலாரிக்கெல்லாம் வர மாட்டாங்க. அதுக்கு ராமசாமி மையப்பன் வைக்கக்கூடிய பேர் டெமோக்ரசி. ஆனா அதுக்கு உண்மையான பெயர் கூட்டணி முரண். டெமோக்ரஸியா உள்கட்சியில டெமோக்ரஸி இருக்கணும். போல எலெக்ஷன் வச்சு யாரா இருந்தாலும் கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி கட்சியே கிடையாது திமுக. அவங்க முதல்ல டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆகட்டும், அப்புறம் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ரன் பண்றாங்க. அது இன்னொரு தலைப்புல பேசுவோம். அந்த தலைப்புல பேசுவோம். அவங்களால ரன் பண்ண முடியும். அது கிடையாது. நான் சொல்றது அஇஅதிமுக ஒரு ப்ராப்பர் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, பிஜேபி ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அவர்கள் வந்து அதற்கான ரெஸ்பெக்டிவ் போர்ட்ஸும் லீடர்ஸும் சேர்ந்து அந்த டெசிஷன் எடுப்பாங்க. அந்த டெசிஷனை வேற யாரும் எடுக்கிறதுக்கான அதற்கான முறையும் கிடையாது. அந்த கட்சியில் வேற யாரும் கூட்டணி ஆட்சியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல நாங்கள் ஏமாளிகள் அல்ல அப்படின்னு சொல்றதே உங்களுக்கு நினைவூட்டுறேன். சரி, திரார்கே இங்க ரெண்டு கட்சிகளுமே ஆட்சியில் பங்கு அல்லது கூட்டணி ஆட்சி அப்படிங்கறது அதிமுக போன்ற பெரிய கட்சிகள் தங்களுக்கான ஒரு அச்சுறுத்தலா பார்க்கறாங்க. அச்சுறுத்தல்னு கிடையாது. இப்போ வந்து நம்பர்ஸ் வருமானது கேள்விதான் இருக்கிறது. இப்போ அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, நம்பர்ஸ் வருமானன்ற கேள்வி மட்டும்தான் இருக்கிறது. அதற்கு வந்து அதிக இடங்களில் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து கண்டெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். திமுகவுக்கு வந்து ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதனால வந்து அவர்கள் டெஃபினட்டாக போன முறை கண்டெஸ்ட் பண்ணதை விட அதிக இடத்தில் கண்டெஸ்ட் பண்ணும். அதில் எங்கே இடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கூட்டணியை வந்து ரொம்ப வலுவான கூட்டணி என்று அவர்களை நம்புகிறார்கள். அப்போ அந்த ஒரு கட்டத்தில் இன்னைக்கு கூட ஹிந்துவில் ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல் கூட வந்திருக்கு.